ஸோ இதான் கேபிள். ஸோ இது உள்ள கிளாம்ப் மீட்டருக்குள்ளே இன்செர்ட் பண்ணும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இதை சுற்றி வந்து கிரியேட் ஆகுது இங்கே. ஸோ இந்த 3 ஃபேஸில் பி ஃபேஸில் இந்த கிளாம்பை கனெக்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு பொலாரிட்டி வந்து மைனஸில் காட்டும் வோல்டேஜ். இப்போ பாருங்கள். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ப்ரொஃபஷனல் இன்ஜினியர். நான் உங்கள் தேவா. நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹவு டு மெஷர் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அதாவது கரண்ட் வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மல்டிமீட்டர் அண்ட் கிளாம்ப் மீட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றியும் ஒரு சின்ன அனிமேட்டட் வீடியோ மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வோல்டேஜ் அண்ட் கரண்ட், ஏசி கரண்ட், ஏசி வோல்டேஜ், டிசி கரண்ட், இது எல்லாத்தையும் எப்படி மெஷர் பண்ணுறது, எந்த மாதிரியான மல்டிமீட்டரில் எதை செலக்ட் பண்ணணும், எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பார்க்கணும், கிளாம்ப் மீட்டரில் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை மெஷர் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, மல்டிமீட்டர் அண்ட் கிளாம்ப் மீட்டர் இதில் வந்து மேனுஃபேக்சரர் ஒரு ஸ்பெக்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் கரண்ட். ஸோ அந்த மேனுஃபேக்சர் வந்து என்ன ஸ்பெக் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே இருக்கிற வோல்டேஜஸையும் அதுக்குள்ளே இருக்கிற கரண்ட்டையும் தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ அதை தாண்டி இருக்கக்கூடிய வோல்டேஜஸையும் கரண்ட் மெஷர் பண்ணக்கூடாது. அது நமக்கு சேஃப்டி கிடையாது. முக்கியமான பாயிண்ட், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹையர் ரேஞ்ச் ஆஃப் வோல்டேஜஸ் அண்ட் கரண்ட்டை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். What is multimeter? Multimeter என்னன்னு பார்த்தீங்கன்னா, an instrument designed to measure electric current, voltage and resistance for several ranges of value. அதாவது ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை, வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ் தான். ஸோ அதுக்கு என்னென்ன ரேஞ்சஸில் மெஷர் பண்ண முடியும் மீட்டரில் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி ப்ராக்டிக்கலாக கரண்ட்டு, வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதான் மல்டிமீட்டரோட பிக்சர். ஸோ இது பாருங்கள். ஸோ வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இல்லை. செப்பரேட்டாக நம்ம மல்டிமீட்டரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்றதை செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட் நம்ம எப்படி மெஷர் பண்ண போகிறோம். ஏசி வோல்டேஜ், டிசி வோல்டேஜ், ஏசி கரண்ட். ஸோ எப்படி மெஷர் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட் பாருங்கள். வோல்டேஜ் சிம்பிள், ஏசி சிம்பிள் போட்டுருக்கு பாருங்கள். இது வந்து ஏசி வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா டிசி சிம்பிள் போட்டிருக்கு பாருங்கள் வோல்டேஜ். இது வந்து டிசி வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா டிசி வோல்டேஜ் மெஷர் பண்ணிக்கலாம். இதான் ப்ரோப். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வோல்டேஜை மெஷர் பண்ண முடியும். இந்த ப்ரோபோட ஒரு எண்டு ரெட் கலர் அண்ட் பிளாக் கலர் இருக்குது பாருங்கள். ஒரு எண்டை வந்து மீட்டரில் கனெக்ட் பண்ணிடணும். இன்னொரு எண்டை வந்து நம்ம லோட் சைடில் எந்த டெர்மினல் பாயிண்ட்டில் நமக்கு வோல்டேஜ் மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணணும். ஸோ எப்படி இந்த மல்டிமீட்டர் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்னல் சர்க்கியூட், அதாவது ஒரு ஓம்ஸ் லா பேஸ் பண்ணி தான் V = IR. ஸோ அன்னோன் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி அது வந்து வோல்டேஜ் என்ன வோல்டேஜ்ன்றதை உங்களுக்கு கிளியராக கொடுக்குது டிஸ்பிளே மூலிமா. ஸோ எப்படி கனெக்ட் பண்ணணும் மல்டிமீட்டர் ப்ரோப்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரெட் கலர் ப்ரோப் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து இந்த ரெட் கலர் பாயிண்ட்டை இங்கே கனெக்ட் பண்ணணும். இந்த பிளாக் கலர் ப்ரோப் வந்து இந்த பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இது லோட் டெர்மினலில் எந்த பாயிண்ட்டில் இந்த நீடில் இருக்குது பாருங்கள், அந்த லோட் டெர்மினலில் எந்த பாயிண்ட்டில் வேணுமோ வோல்டேஜ் மெஷர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்டில் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் டிஸ்பிளே ஆகும். வாட் இஸ் கிளாம்ப் மீட்டர்? கிளாம்ப் மீட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, an electrical testing tool that measures the current flowing through a wire without cutting the circuit. அதாவது ஒரு சர்க்கியூட்டை கட் பண்ண தேவையில்லை. நம்ம டேரெக்டாக வந்து நம்ம கரண்ட்டை மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஒரு கேபிளை எடுத்து திரும்பவும் வந்து நம்ம அந்த மீட்டரை, ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நம்ம டேரெக்டாக உள்ள கேபிள்குள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ணுற மாதிரிலாம் தேவையில்லை. கிளாம்ப் மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். இப்படின்னா ஒரு கேபிள்குள்ளே நம்ம கிளாம்பை ரிலீஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக அந்த கேபிள்குள்ளே கனெக்ட் பண்ணுறது மூலிமா அந்த சர்க்கியூட்டை டிஸ்கனெக்ட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக மெஷர் பண்ணிக்கலாம் அந்த கரண்ட்டோட வேல்யூஸ் என்னன்றதை. ஸோ இதான் கிளாம்ப் மீட்டருடைய பிக்சர். ஸோ இதுலேயும் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து இதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்னதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நம்ம தனி வீடியோவில் நம்ம கண்டிப்பாக போட போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் பாருங்கள், ஏஎன் போட்டிருக்கு. ஸோ இதுதான் ஏஎன் போட்டு டிசி சிம்பிள் அந்த ஐஃபன் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிசி கரண்ட் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து டிசி மெஷர் ஆகுதுன்றது, நம்ம டிசியில் கரண்ட் மெஷர் ஆகுதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டைமில் பார்ப்போம். ஸோ அடுத்து இந்த ஏசி சிம்பிள் போட்டிருக்கு பாருங்கள், ஏஎன் போட்டு ஏசி சிம்பிள். ஸோ இதுதான் வந்து ஏசி கரண்ட்டை மெஷர் பண்ணுறது. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏசி கரண்ட்டை மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு கிளாம்ப் மீட்டர் ஒர்க்கிங், எப்படி இந்த கிளாம்ப் மீட்டர் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ இதை பற்றி ஒரு அனிமேஷன் மாதிரி உங்களுக்கு புரிகிற அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த கிளாம்ப் மீட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கு ஒரு இது இந்த வீடியோலேயே பார்ப்போம். இந்த கிளாம்ப் மீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a clamp meter detects the magnetic field created by a current flowing through a wire and it uses it to measure the current value. அதாவது இந்த கிளாம்ப் மீட்டர் வந்து அந்த கேபிள்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அது அந்த கேபிள்குள்ளே பாஸ் ஆகிற கரண்ட்டோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணும். ஸோ அது சரௌண்டிங்கில் ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை சென்ஸ் பண்ணி ஸோ இந்த கிளாம்ப் மீட்டர் வந்து நமக்கு கரண்ட்டோடைய வேல்யூஸை வந்து நமக்கு டிஸ்பிளேல வந்து நமக்கு தெரியுது. ஸோ கிளாம்ப் மீட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒர்க் ஆகுது, ஃபிசிக்கலாக இன்டர்னலாக என்ன நடக்குது அப்படின்றத கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணுன்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு அனிமேட்டட் மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக விஷுவலைஸ் ஆகும் எப்படி வந்து கிளாம்ப் மீட்டர் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பற்றி. ஸோ இதான் கேபிள். ஸோ இது உள்ள கிளாம்ப் மீட்டருக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இதை சுற்றி வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதை வந்து இந்த ரெட் கலரில் இருக்கு பாருங்கள், இதை சென்ஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள், ஸோ கரண்ட் மெஷர் ஆகுது. கேபிள் இன்சர்ட் பண்ண உடனே ஸோ இதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. ஸோ அது எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுதோ அதை சென்ஸ் பண்ணி ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து நமக்கு கரண்ட் மெஷர் ஆகுது. என்ன கரண்ட் ஆக்சுவல் கேபிள்குள்ளே பாஸ் ஆகுதுன்றதை நமக்கு இந்த டிஸ்பிளேல காட்டுது. இங்கே பாருங்க, ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எப்படி கரண்ட் மெஷர் பண்ணுறதுன்றது காட்டியிருக்கேன். இங்கே பாருங்க, 3 ஃபேஸ் இருக்கு இங்கே. ஸோ இந்த 3 ஃபேஸில் பி ஃபேஸில் இந்த கிளாம்பை கனெக்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், கரண்ட் மெஷர் ஆகுது 47.7 மெஷர் ஆகுது. இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு காட்டும். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணியிருக்க பாருங்கள் பி ஃபேஸில். ஸோ இந்த கான்டாக்ட் ஆன் ஆன உடனே பவர் ஃப்ளோ ஆகுது. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆன உடனே உங்களுக்கு வந்து கிளாம்ப் மீட்டர் மூலிமா இந்த டிஸ்பிளேல வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. இது இன்னொரு வீடியோ. இங்கே பாருங்கள், கிளாம்பாக இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கிளாம்ப் ரிலீஸ் ஆகும். ஸோ எந்த ஒயரில் நீங்கள் கனெக்ட் பண்ணணுமோ அங்கே வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கரண்ட் மெஷர் ஆகும். இங்கே பாருங்கள் 2.5 ஆம்ஸ் காட்டுது. ஸோ எந்த ஒயரில் நீங்கள் கனெக்ட் பண்ணமோ ஸோ இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கரண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஏசி கரண்ட்டு தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். டிசி வோல்டேஜை எப்படி மெஷர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 20 வோல்ட் டிசி சிம்பிள் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வீடியோவில் டிசி 20 வோல்ட்டில் செலக்ட் பண்ணிடணும் மல்டிமீட்டரை. ஸோ அந்த பிரைட்னஸ் ப்ரெஸ் பண்ணிட்டோம். 20 வோல்ட் எதுக்குன்னா இந்த பேட்டரியோட வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் தான். ஸோ அதனால் 20ல் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ வோல்டேஜ் மெஷர் பண்ணுறோமோ அதை விட மீட்டரோட ரேஞ்சஸ் வந்து அதிகமாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பேட்டரியோட ஒரு எண்டு வந்து நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது, இன்னொரு எண்டு பாருங்கள் பாசிட்டிவ் சிம்பிள் இருக்குது. ஸோ ப்ரோப் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும். டிசியில் மட்டும் எப்போவுமே ஸோ நெகட்டிவில் பிளாக் ப்ரோப் கனெக்ட் பண்ணணும், பாசிட்டிவில் ரெட் ப்ரோப் கனெக்ட் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு பொலாரிட்டி வந்து மைனஸில் காட்டும் வோல்டேஜ். இப்போ பாருங்கள், ஆக்சுவல் இந்த பேட்டரியில் என்ன வோல்டேஜ் இருக்குன்னா 13.67. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் வோல்டேஜ். ஸோ பேட்டரி எப்படி வோல்டேஜ் மெஷர் பண்ணுறது, டிசி வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ மூலமாக உங்களுக்கு காட்டியாச்சு. இப்போ நம்ம ஏசி வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். பாருங்கள், மல்டிமீட்டரில் ஸோ வோல்டேஜ் ஏசி மோடு செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ 200 அபவ் வோல்டேஜ் நமக்கு டொமஸ்டிக்கில் இருக்குன்றதுனால நம்ம 500ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த பிளாக் அண்ட் ரெட் கலர் ப்ரோப் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த ரெட் ப்ரோப் வந்து வின்ற பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். ஸோ பிளாக் ப்ரோப் வந்து காமன் பாயிண்டில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த டிஸ்பிளே வந்து நைட் டைமில் உங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னா இந்த பிரைட்னஸ் புஷ் பட்டன் இருக்குது பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிரைட்னஸ் தெரியும். ஓகே, வாங்க எப்படி ஏசி வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஒரு சுவிட்ச் போர்டில் இருக்கக்கூடிய ஏசி வோல்டேஜை நம்ம மெஷர் பண்ணுறது எப்படின்னு காட்டுறோம் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுவிட்ச் போர்டு தான், சிங்கிள் ஃபேஸ் 230 வோல்ட் ஏசி சுவிட்ச் போர்டு இது. இங்கே பாருங்கள், இந்த சாக்கெட்டில் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த ப்ரோபோட நீடில் எண்ட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இதை வந்து இந்த சாக்கெட்டோட ஃபேஸ் பாயிண்டில் இந்த நியூட்ரல் பாயிண்டில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடணும். ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா போதும். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா ஆக்சுவல் வோல்டேஜ் வந்து இந்த சாக்கெட்டில் என்ன இருக்குன்றதை இங்கே டிஸ்பிளே ஆகும் மீட்டரில். பாருங்க 243 வோல்ட்டு. ஸோ அந்த வோல்டேஜை நீங்கள்
அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும்னா இந்த வோல்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆக்சுவல் வோல்டேஜ் அப்போ என்னன்னு தெரியும். ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா 0 ஆயிடும். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை விட இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கோட நான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.